உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய 17வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் இளம்பெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய வி.எம். கணேசன் ஐயா அவர்கள் வேதனை தரும் வேதகன் அப்படிங்கிற தலைப்புல இனிய உரையை ஜோதிட உரை வழங்க போறார். அவருடைய விளக்கமான உரையை சிறப்பாக வழங்குமாறு அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றோம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் 17வது கருத்தரங்கத்தை மிகச் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களுக்கும், உபத்தலைவர் அவர்களுக்கும், கௌரவ தலைவர் அவர்களுக்கும், செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்கத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த கருத்தரங்கில் வருகை தந்து அற்புதமான கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கும் ஜோட சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல என்னுடைய உரைக்கு உரம் சேர்க்கும் வண்ணமாக எனக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் உயர்தொரு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சௌரராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்போ இது எத்தனாவது கருத்தரங்கம்? 17னா என்ன நம்பர் வருது? 8க்குரிய கிரகம். வெரி குட். இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? வெரி குட். விசாகத்துக்கு உண்டான கிரகம். வெரி குட். அப்போ குரு சனி அப்படிதாங்களே? குரு சனினாவே வெரி குட். அப்போ குரு சனிங்கிறது 2 இலக்கணத்துக்கு தான் தர்மகர்மாதிபதி, நேசத்துக்கும் மிதனத்துக்கும். தர்மகர்மாதிபதி யோகம் பெற்றவங்க மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. இப்போ ஒரு ஜாதகத்தில் குருவும் சனியும் சேர்ந்திருந்தா மத்திய வயசுக்கு மேலே கோட்டீஸ்வர யோகம். குருவும் சனியும் நேருக்கு நேர் பார்த்தாலும் மத்திய வயசுக்கு மேலே கோட்டீஸ்வர யோகம். எந்த இலக்கணமாக இருந்தாலும் சரி, நீ எந்த இலக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி. ஆமாம், குருவும் சனியும் காலபுருஷ இலக்கணத்துக்கு தர்மாதிபதி கர்மாதிபதி இவங்க 2 பேர் தான். அப்போ நாம் செஞ்ச கர்மத்துக்கும் நாம் செய்கிற பாவத்துக்கும் உண்டான பரிசளிப்பை தரக்கூடியவங்க இவங்க 2 பேர் தான். அது நீங்கள் எந்த இலக்கணமாக இருந்தாலும் சரி, இந்த குரு சனி காலபுருஷ இலக்கணத்துக்கு தர்மகர்மாதிபதி. இந்த 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் அந்த யோகம் உண்டு, நேருக்கு நேர் பார்த்தாலும் அந்த யோகம் உண்டு. நட்சத்திர பரிவர்த்தனை இல்லை, நேருக்கு நேர் பார்த்தா தான், டைரக்ஷனாக பார்க்கணும். அப்போ அதுக்கு முன்னால இளமையில இவங்க படாதபாடு பட்டுருவாங்க. ஏன்னா முதல்ல கர்மத்தின் பலனை அனுபவிச்சாகணும், அதுக்கப்புறம் தான் தர்மத்தின் பலனை அனுபவிக்க முடியும். அந்த கான்செப்டில் இளமை காலகட்டத்தில் ஏகப்பட்ட கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வம்பு, வழக்கு, அவமானம், இதெல்லாம் சரியா தொழில் அமையாமல், நல்ல வாழ்க்கை அமையாமல், நல்ல வாரிசு அமையாமல் கஷ்டப்பட்டுருவாங்க. எதிர்நாள் வரைக்கும் எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்னா, இந்த குருவும் சனியும் ஒன்றா சேர்ந்துருக்குது இல்லைங்களா? எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு அந்த குருவை நோக்கி கோச்சார சனி எப்போ வருதோ அப்போ அவருடைய கர்ம வினை நீங்குது. புரியுதுங்களா? கோச்சார சனி எப்போ வரும்? அந்த குருவை நோக்கி வரும் இல்லைங்களா? 2வது ரவுண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆகி போயிடும். அப்போ தான் அந்த கர்மத்தின் வினை நீங்குது. அவர் சனி பகவானை வந்து குரு பகவான்கிட்ட கொடுத்துட்றாரு. ஐயா, நான் என்னால் ஆன வரைக்கும் நல்லா பார்த்துட்டேன், இந்த இதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய இது செய்யுங்க, தர்மத்தின் பலனை கொடுங்கன்னு சொல்லி அதை ஒப்படைக்கும் போது தான் 57, 58 வயசு ஆகி போயிடும். அதுக்கு மேலே அவன் கோட்டீஸ்வர யோகம் அவன் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. சரி, குரு சனியை நேருக்கு நேர் பார்க்குது ஒரு ஜாதகத்தில். அப்படின்னா அவங்களுக்கு எப்போ வரணும்னா 1.5 ரவுண்டு வரணும். 1.5 ரவுண்டு வரும்போது 47 வயசு வரும்போது குருவும் சனியும் பார்க்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாக்க ஒரு வெளிச்சம் அவங்களுக்கு வாழ்க்கையில் கட்டாயம் கிடைக்கும். இதுதான் குரு சனியுடைய ஒரு சூட்சமான சமாச்சாரம். சரி, இருக்கட்டும், அது இன்றைய நாளுக்காக சொன்னேன். இது இன்னொரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்களாக்க, இப்போ ஜோதிடம் வந்து அப்போ கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருக்கணும், இப்போ எலி ஜோசியம் பார்க்குறோம். அப்படிதாங்க ஐயா?
இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது இல்லை, அதில் ஒரு மவுஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, மவுஸுக்கு என்ன பேர் தமிழில்? அது எலி ஜோசியம் தானே அது. அந்த பொட்டி அங்கே எலி ஜோசியத்துக்கு, இந்த பொட்டி இங்கே. இப்போ எலி ஜோசியம் பார்க்குறோம். இதுக்கு மேலே ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த டெக்னாலஜியில் இதுக்கு மேலே எதிர்காலத்தில் பார்க்க போகிறோம். இப்போ 30 வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஜாதகம் கையிலலாம் எழுதிக்கிட்டு இருந்தோம். அதை எழுதி முடிக்கிறது 1 வாரம் கிட்டத்தட்ட ஆகி போயிடும். அஷ்டவர்க்கம் முதற்கொண்டு எல்லாம் போட்டு பஞ்சு வச்செல்லாம் பார்க்குறதுக்கு 1 வாரம் ஆகி போயிடும். ஆனால் இந்த கணக்கெல்லாம் வித்தின் 1 செகண்ட்ஸில் போட்டுடலாம் கம்ப்யூட்டர்லன்னு சொல்லும்போது யாரும் நம்பலை. 1 செகண்டில் இப்படியே போட முடியும், அத்தனையும் போட முடியுமா அப்படின்னா நம்பிக்கை இல்லை. கம்ப்யூட்டர் வந்தப்புறம் டேட்டா பர்த் டைம் பிளேஸ் அடித்த உடனே அடுத்த என்ட்ரு அடித்த உடனே ராசி நவாம்சம் திரேகணம் சோழ சமவர்க்கம் அத்தனையும் வந்து அஷ்டவர்க்கத்திலிருந்து அதுக்காக பஞ்சபட்சி ராசி கோணாகாரம் கிரக கோணாகாரம் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துடுது இல்லை, எல்லாம் வந்துருச்சு இல்லை. வித்தின் அப்படி என்ட்ரி தட்டினோன்னு வந்துடுது சல்லுன்னு. இது பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்மளுக்கு. கணிக்கிறதுக்காக எளிய முறையில் கொண்டு வந்தது கம்ப்யூட்டர். அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். இப்போ அடுத்தது பலன் சொல்கிறதுலேயே வந்துருச்சு. இப்போ ஏஐக்கு அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே நம்ம கணிச்சு என்ன செய்வோம்? வருஷத்து மேலே போடுவோம். வருஷம் என்ன, திசாபுத்தி என்ன, ஒரு ராசி நட்சத்திரம் என்ன, இன்றைய திசாபுத்தி என்ன நடந்துட்டு இருக்குது, அப்போ அது பாதக ராசியா இல்லை நம்மளுக்கு சாதகமான ராசியா, இதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கு மேலே திதிசூனியம் இருக்குதா இல்லைங்களா, இல்லை இதில் வேதகன் போதகன் பாசகன் ஏதாவது இருக்கிறாங்களா, இல்லை இதனுடைய பாப கிரகத்தினுடைய திசாபுத்தி நடக்குதா, இது உச்சம் நீச்சம் இதெல்லாம் யாரு, சுகர் நாடி பிரகாரம் அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதி 6-8 பண்ணல மறைஞ்சிருக்குதா, இல்லை ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்தில் இருக்குதா, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இது எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியாது, இருந்தாலும் பார்க்குறோம் இல்லையா. பார்க்குறோம், முறை பிரகாரம் பார்க்குறோம். இல்லை சொல்கிறேன், இத்தனையும் பார்க்கணும், இத்தனையும் அனலைஸ் பண்ணி தான் ஒரு ரிசல்ட் நமக்கு தரணும். இது எல்லாமே ஏஐக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு ரிசல்ட் கொடு அப்படின்னு பட்டம் தட்டின உடனே அதை எல்லாம் கிரகிச்சுக்குது. ஒரு படத்தில் இந்த படம் என்னது எந்திரன் படத்தில் அப்படி இப்படின்னு சல்லுன்னு எல்லாத்தையும் படித்து முடிச்சிருது இல்லை, அது மாதிரி ஜாதக டேட்டா பர்த் அடித்தோடனே எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டு அதே சொல்லுது. இன்னைக்கு பேசுது, இன்னைக்கு என்ன திசா என்ன புத்தி நடக்குது, இந்த வருஷம் இவங்களுக்கு என்ன நடக்கும், திருமணம் இவருக்கு எப்போ நடக்கும், என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு நாம் பேசுறது எல்லாமே அது சொல்லுது. அப்போ ஜாதகத்தில் கணக்கு 40%, பலன்கள் 40%, உள்ளுணர்வுன்னு இருக்குது இல்லைங்களா, அது 20%. உள்ளுணர்வு தேவை 20%, இன்ஸ்டிடியூஷன் பவர்னு சொல்கிறோம் இல்லையா அது. அப்போ இதெல்லாம் சேர்ந்தாதான் பர்ஃபெக்டாக சொல்லும். ஆனால் மிஷின் உள்ளுணர்வு சக்தி அது கிடையாது. கணக்கு போடும் 40%, பலன் சொல்லும் 40%, இன்ஸ்டிடியூஷன் பவர் கிடையாது. அப்போ அது அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு ஒன்றும் கொடுக்கல. அது பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு பலன் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம ஜோசியத்துக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பலன் சொல்லக்கூடிய முறை வந்துச்சு, நம்மளுக்கு வேலை இல்லை அதே சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்மளுக்கு வேலை இருக்குது. நம்ம டேட்டா பர்த் டைம்லாம் கொடுத்தாகணும். இப்போ நம்ம ஜாதகம் கணிக்கிறது டேட்டா பர்த் நம்மளுக்கு கொடுத்தானே ஆகணும். அப்போ அதெல்லாம் எடுத்து கேதர் பண்ணி பின்னடிச்சு கொடுக்குறோம் இல்லையா. அது மாதிரி இந்த ஏஐக்கும் நம்ம வந்து ஆர்டர் கொடுத்தாகணும். நம்ம அப்போ தான் அது பலன் சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ வசதி படைச்சவங்க எல்லாமே ஒரு மிஷின் வாங்கி வச்சுக்குவாங்க, நம்மளை தேடிட்டு வர மாட்டாங்க. அதுக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களே. கிரகப்பிரவேசத்துக்கு நல்ல நாள் குறித்து கொடுங்கன்னா அது பாட்டு குறித்து கொடுத்துருது. கல்யாணத்துக்கு நல்ல நாள் குறித்து கொடு, எல்லாம் பார்த்து சுத்தமான நல்ல நாளாக பார்த்து கொடுத்துருது. நாம் பஞ்சாங்கத்தில் பார்த்து இந்த நல்ல நாள் முகூர்த்த நாள் குறித்து தரோம் இல்லையா. ஆனால் அது அப்படி இல்லை. இவனுக்கு தாரபலம் இருக்குதா, நடக்கூடிய திசாபத்தி இவனுக்கு பாதகமாக இருக்குதா சாதகமாக இருக்குதா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த நல்ல நாள் குறித்து கொடுக்கும். இப்போ மிஷின் வந்தால் நல்லது தானே. அது இல்லாமல் என்னென்ன கேள்வி கேட்கலாம் நம்ம அதுக்கிட்ட. ஏங்க இந்த மெத்தேடு பிரகாரம் எனக்கு பலன் சொல்கிறது எப்படி கேட்டால் அந்த பலன் சொல்லும். இப்படி சொன்னீங்களா பலன் கரெக்டாக இருக்கும். அப்போ குருகுல வாசம் போய் இப்போ கூகுள் குலவாசம் வந்துருச்சு. ஏஐ டெக்னாலஜி. அதுக்கப்புறம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு இது மாதிரி கருத்தரங்கெல்லாம் நடக்காது. கருத்தரங்குக்கு என்ன வேலை? நாம் ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வரோம். அதான் மிஷினே சொல்லுது. அப்புறம் என்னது இங்கே வரோம்? நம்ம
இப்போ 10 வருஷம் கழிச்சு இந்த கருத்தரங்கெல்லாம் இருக்காது. வீட்லேயே அவங்க ஒரு மிஷின் வாங்கி வச்சு தட்டினா அது சொல்லுது, ஐயா சுகர் நாடி பிரகாரம் இவருக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னா அது பாட்டுக்கு போடணும்னு சொல்லுது. நம்ம இங்கே வந்து எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லையா? அப்போ கருத்தரங்கமும் அதிகம் இருக்காது, சொல்லிக்கூடிய பாடங்கள் இருக்காது, பிடிஎஃப் இருக்காது, யூடியூப்பில் கற்றுக்க வேண்டியது இல்லை, எல்லாம் சேர்ந்துதான் ஒரே மிஷினாக வந்துடுது. இதுதான் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி. இது நம்ம இப்போ புதுசாக இப்போ வந்துருக்குது. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் எல்லாமே ஆளுக்கு ஒரு மிஷின் வாங்கிடுவீங்க. இதுதான் நடக்க போகுது. அப்போ எப்படி கணித முறைக்கு நாம் ஆச்சரியப்பட்டோமோ இப்போ பலன் சொல்லக்கூடிய முறைக்கு இப்போ ஆச்சரியத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி இருக்கட்டும், சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்துடலாம். இப்போ ஒரு காரியம் செய்யணுமா 4 பேர்த்த கேட்டு செய்யணும்பாங்க. 4 பேர் நீ செய்கிற செயலை பார்த்து 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. 4 பேர் மெச்ச வாழணும்பா, அதம்மா முக்கியம். என்னன்னாலும் அக்கம் பக்கத்துலலாம் ஒரு 4 பேர் இருந்தால் தான் ஒரு நல்லது கெட்டதுக்கு ஆகும் சொல்கிறாங்க. கடைசி காலத்தில் ஒரு 4 பேர், அந்த 4 பேருக்கு நன்றி அப்படிங்கிறோம்ல. யார் அந்த 4 பேர்? யார் அந்த 4 பேர் இல்லையா? இந்த ஜாதகத்தில் அந்த 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேர் கிரகத்தில் இருக்கிறாங்க. யார் யாரு? போதகன், வேதகன், பாசகன், காரகன். இந்த 4 பேர், அந்த 4 பேர் இந்த ஜாதகத்தில் இருக்கிறாங்க. இது அதிகமான முறையில் 80% பேர் கணிக்கிறது இல்லை, 20% பேர் அதிகம் பயன்படுத்துறதில்ல, தெரிஞ்சாலும் பயன்படுத்துறதில்ல. இந்த 4 பேர் மிக முக்கியமானவங்க. இப்போ போதகன்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் அந்த போதகன்னா இருந்தால் அட்வைஸ் பண்ணும், போதித்தல், ஒரு புத்திமதி ஐடியா கொடுத்து நீ இப்படி செய்யுங்கிற மாதிரி கொண்டு வரும். வேதகன் அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய பலன், ஒரு திசைக்கு வேதகனாக இருக்கக்கூடிய கிரகம் நம்மளுக்கு பலன் சொல்லும்போது அப்படியே மாறி போயிடும். சில சமயத்தில் இந்த திசையில் இந்த புத்தி நல்லது நடக்கும்னு சொல்லுவோம், அப்படி ஆப்போசிட் ஆகி போயிடும். நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்படி இந்த பலன் தவறுனுச்சு யோசிப்போம் எந்த மெத்தேடில் இருந்தாலுமே. அடுத்து பாசகன், பேரே பாசகன், நம்ம மேலே பாசமாக இருக்கும், கொடுக்க வேண்டிய பலனை அதிகமாக கொடுப்பா, நம்ம அழுதாம்பா கொடுப்பா. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு 1 லட்ச ரூபா வருமானம் வருதுன்னா 5 லட்சமா கொடுத்துருவான். காரகன் அப்படின்னா திட்டமிட்டு கரெக்டாக ஒரு ப்ராப்பராக கரெக்டாக செஞ்சு கொடு, நேர்த்தியாக செய்ய இந்த செயலை அப்படின்னு நேர்த்தி பண்ணி தர்றது தான் காரகன். இந்த 4 பேர், இந்த 4 பேர்த்தையும் தனித்தனியாக பேசுவோம் 4 மணி நேரம் ஆகும். இந்த வேதனை மட்டும் சொல்லாமல் 1 மணி நேரம் ஆகும். ஆனால் இதெல்லாம் வந்து நான் புதுசாக கண்டுபிடிக்கல, இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சது. ஏற்கனவே யூடியூப்பில் நிறைய ஞானிகளும் மேதைகளும் சொன்னது தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. புதுசாக அதில் எதுவுமே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க சொன்னதை மிக மிக சுருக்கமாக என் பாணியில் கொண்டு வராங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு திசை ஒரு நல்ல பலம் பெற்றும் கூட நற்பலன் மாறுது இல்லையா? அப்போ அந்த வேதகன் அப்படிங்கிறது யார்? வேதகன் செய்யக்கூடிய சூழ்ச்சி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வேதகன் இருக்கார். இப்போ சூரியன் அப்படின்னா சுக்கிரன் வேதகன், சூரியனுக்கு சுக்கிரன் வேதகன், அது பகை கிரகம் தான் ஆனால் வேதகன். சந்திரனுக்கு சூரியன் வேதகன், சந்திரனுக்கு சூரியன் வேதகன். செவ்வாய்க்கு புதன் வேதகன், புதனுக்கு செவ்வாய் வேதகன். சரிங்களா? செவ்வாய்க்கு புதன் வேதகன், புதனுக்கு செவ்வாயே வேதகன், வேதனை தரக்கூடிய கிரகம். அப்போ குரு அப்படிங்கிறதுக்கு சூரியன் வேதகன். அப்போ சனி அப்படிங்கிறது செவ்வாய் வேதகன். புரியுதுங்களா? ராகு கேதுக்கு அதிக நூலில் சொல்ல, ஒரு சில நூலில் தான் சொல்லிக்கிறாங்க ராகு கேதுவுக்கெல்லாம். அப்போ ராகுவுக்கு சூரியன் வேதகன், கேதுவுக்கு சந்திரன் வேதகன். இப்போ வேதகனை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன அப்படின்னு. இவங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு பலன் தராங்கன்னா, ஒரு திசாநாதன் நின்ற நட்சத்திராதிபதி வேதகனின் நட்சத்திரத்தில் இருந்து அந்த வேதகன் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீடு நெகட்டிவான பலன் செய்யும். உதாரணத்துக்கு காலப்புரட்ச லக்கணத்துக்கு மேச லக்கணம். உனக்கு சூரியன் திசை நடக்குது சார், 5ஆம் திசை, பஞ்சமாதிபதி அற்புதமான திசை நடக்குது. ஆனால் அவர் நிற்கிற நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இருக்குது. பூரம்னா சுக்கிரன், சூரியனுக்கு சுக்கிரன் வேதகனா, அந்த சுக்கிரன் போய் துலாத்தல் இருக்குது. புரியுதுங்களா? சூரியன் திசாநாதன் நின்ற நட்சத்திராதிபதி சுக்கிரன் துலாத்தல் இருக்குது 7ஆம் வீட்டில். அப்போ என்ன, சூரியன் திசை நடந்தாலும் சரி, சூரியனுடைய திசையில் சுக்கிரமுத்தி நடந்தாலும் சரி, அந்த காலகட்டத்தில் மனைவி விட்டு பிரியறதோ, கல்யாணம் ஆகாமல் தடுக்கிறதோ, லேட் மேரேஜ் ஆகிறதோ, இல்லற வாழ்க்கை இனிமை இல்லை, தாம்பத்திய வாழ்க்கையில் குறைபாடு, இது மாதிரி தடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம்
உருவாக்கப்படும். அணுக்கள் இல்லை, அணுக்கள் குறைவு, இப்படியெல்லாம் கொண்டு வந்துடும். அது அந்த வேதனுடைய நட்சத்திரத்தில் வரும்போது அந்த நின்ற வீடும் பாதிக்கும், அந்த கிரகமும் பாதிக்கும். அப்போ இது 3 விதமான அதை கொண்டு வரலாம். ஒன்று, ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையில கொண்டு வரலாம். சூரியன் சுக்கிரன் சேர்ந்துக்குதா, சூரியன் சுக்கிரன் பார்க்குதா, அதை ஒன்று கொண்டு வரலாம். திசாநாதனை வச்சு கொண்டு வரலாம். நடப்பு திசாநாதன் இந்த வேதகனுடைய நட்சத்திரத்திலிருந்து எங்கே விற்குதோ அது பார்க்கலாம். கோச்சாரத்திலையும் பார்க்கலாம். இப்போ கோச்சார ரீதியிலையும் அதை நம்ம கொண்டு வரலாம். வேதகனுடைய கிரக சேர்க்கை இருக்குது இல்லைங்களா, அந்த கிரக சேர்க்கையை வச்சு நம்ம கொண்டு வரலாம். இப்போ சூரியனுக்கு சுக்கிரன் வேதகன் பார்த்தோம், அது என்ன செய்யணும் பார்த்துட்டோம். சூரியனுக்கு சந்திரனுக்கு சூரியன் வேதகன், சந்திரனுக்கு சூரியன் வேதகன். அப்போ சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருந்தாலும் சரி, சந்திரன் திசையில சூரியன் புத்தி நடந்தாலும் சரி, சந்திரனும் சூரியன் நேருக்கு நேர் பார்த்தாலும் சரி, அந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, தாயாருக்கு உடம்பு சரியில்லை, தாயாருக்கு கண் ஆப்ரேஷனு, பூர்வீக சொத்து சம்பந்தமான தகராறு, பூர்வீகத்தை விட்டுட்டு போகிறது அல்லது வித்துட்டு போகிறது, பூர்வீக சொத்து சம்பந்தமான டேஷன் கோட்டி ஏறுறது, இது சந்திர திசையில் சூரியன் புத்தியில் நடக்கிறது. ஏன்னா அதுக்கு வேதகனாக போயிட்டான். அடுத்தது செவ்வாய் திசை புதன் புத்தி, அல்லது புதன் திசையில் செவ்வாய் புத்தி, அப்படி வச்சுக்கிங்க. இப்போ செவ்வாயும் புதனும் வேதகன். இப்போ நீ எந்த ஜாதத்தை பார்த்தீங்கன்னாலும் செவ்வாயும் புதனும் பார்க்குதா, அல்லது செவ்வாயும் புதனும் சேர்ந்துருக்குதா அப்படின்னு பாருங்க. நீங்கள் உடனே சொல்லலாம், எங்கள் பூமி சம்பந்தமான தகராறு இருக்குதா, பூமி வாங்கினப்போ தடங்கள் ஏற்பட்டதா, உங்கள் பூமியில் பத்திரம் சம்மந்தப்பட்ட வகையில் டாக்குமெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதா, உங்களுக்கு பத்திரத்தில் ஒரு மாதிரியும் பட்டாவில் ஒரு மாதிரியும் இருக்குதா அப்படின்னு கேளுங்க. ஆமாம்மாங்க, இது 100 கரெக்டாக இருக்குது, இந்த வேதங்கள்லாம் கரெக்டாக வருது. அப்போ நீ எந்த ஜாதத்தை எடுத்துட்டாலும் இந்த செவ்வாய் புதன் இருந்தாவே பட்டா சம்மந்தப்பட்ட வகையில் பத்திரம் சம்மந்தப்பட்ட வகையில் பூமி சம்மந்தமான வில்லங்கம் பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும். இது இவங்க வேதகம் செய்யக்கூடிய வேலை. அப்போ புதன் அடுத்தது வியாழன், குரு, குருவுக்கு வேதகன் சூரியன். அப்போ குரு திசையில் சூரியன் புத்தியோ குருவும் சூரியனும் சேர்ந்திருந்தாலும் குருவும் சூரியனும் பார்த்தாலும் அவங்க வாழ்க்கையில் வாரிசு பிரச்சனை ஏற்படும். வாரிசுனால தொல்லை, புத்தர பிரிவு, புத்தர சோகம், புத்தர சேதம், இப்படி புத்தர்களால் அவமானம், அல்லது புத்தரன் தன்னை விட்டு பிரிஞ்சு படிக்கிறது, பிரிஞ்சு வாடுறது, இப்படிலாம் உண்டு பண்ணிவிடும். அந்த சமயத்தில் நம்ம குரு திசையில் சூரியன் புத்தி தானே, பரவாயில்லையே, காலப்புற இலக்கணத்துக்கு பாக்கியாதி திசை, காலப்புற இலக்கணத்துக்கு 5ஆம் தேதி புத்தி மிக அற்புதமான பலன் தானே கொடுக்கும், 2மே நட்பு கிரகமாச்சுதே அப்படி நம்ம கணக்கு போடுவோம். ஆனால் தலைகளாக மாறி போயிடும். அதுதான் வேதகன். அப்போ குருவுக்கு அடுத்து சனி. இப்போ சனிக்கு வேதகன் யாருன்னா செவ்வாய். அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டு பண்ணுறது, சரியாக தொழில் அமைக்க முடியாமல் குழப்பத்தை உண்டு பண்ணுறது, படிக்கிறது ஒன்று, நாம் தொழில் பார்க்குறது ஒன்றா அமைகிறது, வேலையாட்கள் ஒத்துழைப்பு கிடைக்காம இருக்கிறது, இதுமாரியான தொல்லையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். வேலைக்காரர்கள் அடிக்கடி சண்டை பண்ணுறது, எரிஞ்சு விழுகிறது. ஏன்னா சனி தொழில்காரகன், செவ்வாய் சண்டைக்காரகன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவான பலன் தான் கொடுக்கும். அப்போ அந்த சனி முடிஞ்சப்புறம் நம்மளுக்கு சுக்கிரனுக்கு வேதகன், அது சொல்லியாச்சா, சுக்கிரன் ஒன்று சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது ராகு. ராகு அப்படின்னாவே நம்மளுக்கு சூரியன் வேதகன். ராகு சூரியன் சேர்ந்தாலும் பார்த்தாலும் அவங்களுடைய காலகட்டத்தில் இளமையிலே தகப்பனை இழக்கவோ, பிரியவோ, பாட்டனுக்கு இளமையிலே கர்மம் பண்ணவோ, அல்லது பூர்வ சொத்து சம்மந்தப்பட்டகளை மாறி இடம் மாறி வாடுறதோ, இதெல்லாம் ராகு சூரியன் சேர்ந்துருக்கும், அல்லது ராகு சூரியன் பார்க்கும். அப்புறம் அதே மாதிரி கேதுவும் சந்திரனும், கேதுவும் சந்திரனும் சேர்ந்துருந்தால் தாயாருக்கு பிரச்சனை, தாய் தனக்கு பகை, தாய் விட்டு பிரிஞ்சு வாழ்றது, தாய்க்கு கொல்லி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்துறது, இது மாதிரிலாம் கொஞ்சம் கொடுத்துரும் இந்த கிரக சேர்க்கை. இது மாதிரி திசாபுத்தி நடக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமான முறையில் பார்த்தோம்னாக்க அதனுடைய ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த திசையினுடைய காலகட்டத்தில் ஒவ்வொன்றிலையுமே இந்த பாசகன், காரகன், வேதகன், இந்த 4 நிலையுமே நாம் கணக்கு போட்டு தான் ஆகணும். இதில் வேதகன் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஏன் வேதகன் முக்கியம் அப்படின்னா, அந்த 3 பேரும் நம்மளுக்கு காலகாலத்தில் நல்லதை செஞ்சு விடுவாங்க. அவங்கள பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, அவங்களும் நல்லது செய்வாங்க, விட்டுறலாம். ஆனால் அந்த கெடுதல் வர்றதை கொஞ்சம் முன்கூட்டி சொன்னால் தான் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்க. அப்போ இல்லைங்க, எனக்கு இந்த சூரியன் சுக்கிரன் சேர்ந்து பார்த்து நீங்கள் சொன்ன நெகட்டிவான பலன் நடக்கலையா, நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கிரகம் புஷ்கர நாமத்தில் இருக்கும். புஷ்கர நாமத்தில் இருந்தால் மட்டும்தான் இது மாறுபடுமே தவிர வேற எந்த நிலையில் இருந்தாலும் இது மாறாது.
அப்போ புஷ்கரநாமத்துக்கு ஒரு நல்ல மிக பெரிய பவர் இருக்குது. ஏற்கனவே புஷ்கரநாமத்தை பற்றி நிறைய நான் பேசியிருக்கிறேன். அது மாதிரி இந்த புஷ்கரநாமத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த வேதகன் கட்டுப்படுத்தாது, அதுக்கு மட்டும்தான் அதுக்கு பவர் உண்டு. அப்போ இது மாதிரி ஒரு ஜாதத்தை பார்த்தோம்னா நம்ம குறித்து வச்சுக்கணும். வேதகன் அப்படின்னு அந்த லிஸ்ட்டு இருக்குது இல்லையா, வேதகன் போதகன் இருக்குது இல்லையா, அந்த லிஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோமாக்க நம்மளுக்கு அந்த சமயத்தில் நடக்கூடிய திசா பற்றி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கேது, சுக்கிரன், சனி அது சொல்லாம விட்டேன். சுக்கிரன் சனி இருந்தால் ஆடம்பரமாக இருப்பாங்க, தொழில் நல்ல முறையில் அமையும், வசதி வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். ஆனால் இல்ல வாழ்க்கை சரி வராது, உறவினர் பகை ஏற்படும். அது மாதிரி பெண்ணாசை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடங்களும் நம்மளுக்கு பகையாகவும் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மனைவி மன நிம்மதி இல்லாமல் மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் அந்த சுக்கிரன் வேதகனான சனியுடைய சாரத்திலேயோ நட்சத்திரத்திலேயோ இருந்தால் இந்த பலன். அப்போ இது மாதிரி நம்ம பார்த்தோமாக்க சில கெடுபலன் முன்கூட்டி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த அற்புதமான நல்ல வாய்ப்பை அமைத்து கொடுத்த இந்த சேலம் ஜோதிட கருத்தரங்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளம்பலையில் இருந்து வந்து கலந்து கொண்டு ஜோதிட மலை பொழிந்த ஐயா அவர்களுக்கு ரங்கராஜ் ஐயா அவர்கள் பொன்னடை போத்தி கௌரவிப்பார்கள். நமது சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கத்தின் சார்பாக இளம்பிள்ளை கணேசன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது.